தோழர்களே, என் தமிழின சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எஸ்ஜே வெப் டிவியின் இன்றைய தின வணக்கங்கள். இன்று நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது கங்குவா கங்குவா கங்குவா. முடியலங்க, காது கிழியுது, ரத்தம் ஊற்றுது. தேட்டரில் உட்காந்து படம் பார்க்க முடியல. கொண்டு போன காசு காலி, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. பப்ளிக்கு காரி தூப்புறானுங்க. கொஞ்ச நேரம் நம்மளால் கங்குவான்னு கத்த முடியல. பாவம் சூர்யாலாம் எப்படி தான் டப்பிங்கில் கத்துனாருன்னு தெரில. மற்ற நடிகர்களெல்லாம் கங்குவா கங்குவான்னு எப்படி கத்துனாங்கன்னு தெரியல. ஆடியன்ஸை வதைச்சதும் இல்லாமல் நடிகர்களையும் டப்பிங் கலைஞர்களையும் போட்டு வதச்சி எடுத்து தான் படம் பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளர் போட்டு அவ்வளோ செலவு பண்ண வச்சு தயாரிப்பாளர் ஞானவேல் அவர்களை வதச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பேரை வதச்சி ஒரு படம் எடுத்து அந்த படம் ஒன்றுத்துக்குமே புண்ணியம் இல்லைங்கும் போது எல்லாருக்குமே ஒரு வயிற்றறிச்சல் தான். அதனால தான் இப்போ நிறையா திரை கலைஞர்களும் திரைப்படத்தை சம்மந்தப்பட்டவர்களும் எல்லாருமே சரி இந்த படம் கொஞ்சமாவது ஓடட்டும்னு சொல்லி ஒரு கருணையில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. படம் நல்லா தான் இருக்குது, போய் பாருங்கன்னு. ஆனால் ஆடியன்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது கரெக்டு தான். தேட்டரில் உள்ளே உட்கார முடியல. இப்போ 2 பாயிண்ட்டு சவுண்டு கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சவுண்டு கம்மி பண்ணிட்டா மட்டும் கதை இருக்கணும்ல. ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ங்கிற முறையில் பாகுபலின்னு ஒரு படம் வந்துச்சு. படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக ஒரு அழகாக இருக்கும் படம். பொன்னியின் செல்வன் வந்துச்சு, பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக ஒரு அழகாக இருக்கும். நடிகர்களையும் மற்ற காட்சிகளையும் அழகாக சித்தரிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடிகர்களே அசிங்கமாக இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய சூர்யாவே அசிங்கமாக தெரிகிறார். இதுபோல் நிறைய குறைகள். அதனால தான் ஒரு ஆடியன்ஸ் ஒரு படத்தை புறக்கணிக்கிறாங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு கங்குவாவுக்கு இன்னும் மிகப்பெரிய 2 காரணங்கள் இருக்குங்க. ஏன்னா இந்த படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லை. அந்த ஓப்பனிங்கே ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய 2 காரணம் இருக்குது. ஒன்று, சூர்யா அவர்களுடைய மனைவி ஜோதிகா அவங்க தஞ்சாவூர் கோயிலில் போய் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சு பேசிட்டு வந்தாங்க. எதுக்கு இப்படிலாம் ஒரு கோயிலை கட்டுறீங்க, இதுக்கு பதிலாக பள்ளிக்கூடம் கட்டலாம், ஆஸ்பத்திரி கட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இந்து மதத்தை மிகவும் மனம் புண்படக்கூடிய அளவில் ஒரு விஷயத்தை பேசிட்டு வந்தாங்க. அவங்க அங்கேயே சர்ச்சுகளை கட்டாதீங்க, ஒரு மசூதிகளை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாம் காமனாக போயிருந்திருக்கும். அதை யாரும் பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு பொதுநல நோக்கில் அவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு இந்துக்களை மட்டும் இந்து கோயில்களை ஏன் கட்டுறீங்க, கட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்துக்கள் வெறுப்பை சம்பாரிச்சிட்டு வந்துட்டாங்க. ஒட்டுமொத்த இந்துக்களும் சூர்யாவினுடைய படங்களை புறக்கணிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. தன்னை இந்துவாக உணர்கிற அத்தனை பேருமே சூர்யாவுடைய படங்களை புறக்கணிக்கிறதுக்கு அப்போயிலிருந்து அது தயாராகிட்டாங்க. அப்புறம் சூர்யா என்ன சொல்கிறாரு, மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கையை இங்கே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் பிள்ளைங்களை கொண்டு போய் பாம்பேயில் உலக மொழி எல்லாத்தையும் கற்றுக்க வச்சு படிக்க வைக்கிறார். இந்த வேடம் வேண்டாம் அப்படிங்கிறது மக்களுக்கு புரியுது. நீ ஒரு மத ரீதியாக ஒரு இந்து மதத்தை எதிர்க்கிற ஒரு குடும்பமாக சூர்யாவுடைய ஃபேமிலியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்து மக்கள். சூர்யா படத்தை இந்து மக்கள் 90% புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறதே தோணுது. இன்னொன்று, ஜெய் பீம்னு ஒரு படம் சூர்யா நடித்தார், இயக்குனர் ஞானவேல் இயக்குனர். அந்த படத்தில் தமிழகத்தினுடைய ஒரு பெரும்பான்மையான சமுதாயம் வன்னியர் சமுதாயம், கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி மக்கள் அளவில் இருக்கிற ஒரு பெரிய சமுதாயம் வன்னியர் அந்த சமுதாயத்தை மிகவும் இழிவுபடுத்தி அந்த படத்தில் பல காட்சிகளை சித்தரித்து அந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வெறுப்பை சம்பாரிச்சுக்கிட்டார் சூர்யா, ஞானவேல் 2 பேருமே. அதனால தான் ஞானவேலுடைய 2வது படமான அந்த வேட்டையன் மிகப்பெரிய தோல்வியை கவனிச்சு. காரணம், வன்னிய மக்களினுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு. சூர்யாவுக்கு அடுத்த படத்தை விடவே கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனுடைய மிகப்பெரிய தாக்கம்தான் இந்த கங்குவாவினுடைய வீழ்ச்சி. வட மாவட்டங்கள்லாம் தேட்டரே ஃபஸ்ட் நாளே காலியாக கிடக்கு, யாருமே தேட்டருக்கே வரல.
வன்னியர் சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம். அந்த சமுதாயத்து மக்கள் ஒட்டுமொத்தமாக தேட்டருக்கு போய் படம் பார்க்கக்கூடியவங்க அவங்க தான். அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குவாங்கங்கிறது உதாரணம் தான் திரௌபதின்னு வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குனாங்க. அவங்க புறக்கணிப்பு நினச்சாங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொருள் செலவு உள்ள ஒரு மிகப்பெரிய எவ்வளோ பெரிய படத்தையும் தரமட்டமாக்க முடியுங்கிறது உதாரணம் தான் கங்குவா. இதற்கு முன்னாடியே ஒரு உதாரணம் நடந்திருக்கு. பாபாங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பாபாங்கிற ஒரு படத்தையே தரைமட்டமாக்கி மன்னகவை வச்சாங்க தமிழ்நாட்டில். ரஜினியே அப்படின்னா சூர்யா ஏமாத்திரம். அதாவது திரைக்கலைஞர்கள்ங்கிறது அனைவருக்கும் ஒரு பரபரப்பாக தெரியக்கூடியவங்க. திரைக்கலைஞர்கள் தன் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் வந்து மிகவும் கவனமாக நிதானமாக பேச வேண்டும். அடுத்தவர்கள் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. தன் மனதில் உள்ள காழ்ப்புணர்ச்சியை, இந்து மத வெறுப்பை, ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள வெறுப்பை அப்படியே வெளியே கொண்டு வருவது அவர்களுக்கு ஆபத்து. தன்வினை தன்னை சுடும். உன் எண்ணம் எதுவோ அதுவே உன் வாழ்க்கையை திருப்பி உனக்கு அமையும்ங்கிறது தான் இந்த கங்குவா படம் இன்னைக்கு காட்டியிருக்கு. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் இந்து மத எதிர்ப்பும் வன்னியர் சமுதாயத்தினுடைய எதிர்ப்பும் தான். சூர்யா அவர்களுடைய இந்து மத எதிர்ப்பும் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய வெறுப்பை இவர் சம்பாதிச்சுக்கிட்டம் தான் இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் அப்படின்னு மக்கள் கருத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே திரைக்கலைஞர்கள், திரை நடிகர்கள் வெறுப்பு விருப்பு இல்லாமல், திரைப்படம்ங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு சித்திரம், நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு ஊடகம். திரை நடிகர்கள் நல்ல கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேருங்கள், நல்ல பொழுதுபோக்கு சித்திரங்களை கொண்டு வந்து சேருங்கள். மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். அதற்கு உதாரணம்தான் ரப்பர் பந்து போன்ற சின்ன பட்ஜெட் படங்கள் மிகப்பெரிய ஹிட்டானதற்கு காரணம். அமரன் போன்ற ஒரு பெரிய பட்ஜெட் படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு காரணம். நல்ல திரைப்படங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். உங்களுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பையும் மக்கள் மீது திணித்தீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு ஆபத்தாக அமையும் என்பதற்கு உதாரணம்தான் கங்குவா. இனிமேலாவது திரையில் நல்ல சினிமாக்களை காண்போம். வாழ்க தமிழகம். ஜெய் ஹிந்த்.